ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். எம்சிஆர் ஹெல்த் டிப்ஸில் உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறத எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க உடம்புல சக்தியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் டயர்டாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும், இல்லைன்னா சளி வந்துடும். ஏதாச்சும் ஒரு ரீசன் அவங்க உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். மோஷன் சரியா போகாம ஒரு 2 நாள் 3 நாள் மோஷன் கூட போக மாட்டாங்க. சரியா சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா நைட் டைம்ல யூரின் போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் படிப்பே எவ்வளோ படிச்சாலும் அவனுக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது சார். சரிங்களா? இந்த மாரி எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு சக்தியா சக்தியா மாற மாட்டேங்குது சார் சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்யூனிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கலி இந்த தொந்தரவு எல்லாமே மாறிடும். அதுல அக்குபஞ்சர்ல நம்மளுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்லி பார்த்தாக்கா 2 புள்ளி இருக்கு. சரிங்களா? ஒண்ணு LI11. சரிங்களா? நான் எல்லாமே என்னுடைய ஸ்கிரீன்ல வந்துரும். LI11 அப்புறமேட்டு DU14. இந்த 2 புள்ளிகளும் நீங்க ஒரு சின்ன வெந்தயம் எடுத்து ஒரு செல்லோ டேப்ல ஒட்டி அந்த இடத்துல நீங்க பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 60 தடவை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க மசாஜ் தினக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சளி, சரியா சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வித்தின் வீக்லியே நல்லாயிடும். இந்த புள்ளியை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாக்க என்னுடைய தொடர்புக்கு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ.